Hello guys, welcome to our NSA Academy for TNPC. In this video, we are discussing about I can't climb tree anymore. இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போறோம். இந்த ப்ரோஸ் எங்க இருக்குன்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 28ல இருக்கு. சரிங்களா? இந்த ப்ரோஸ் யார் எழுதினாங்கன்னா வந்து ரஸ்கின் பாண்ட். ஓகே, ஃபேமஸ் இந்தியன் ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். இவர் தான் எழுதினாரு. இவரை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு போம் பார்த்திருப்போம். ஆமாவா? அதோட நேம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, I can't climb trees anymore. இந்த டைட்டிலே புரியுது, என்னால இனிமேல் மரம் ஏற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ யாரால மரம் ஏற முடியாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த ப்ரோஸ். ஓகேங்களா? இந்த நல்ல ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளோட சைல்ட்ஹுட்டை ரிமைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி ப்ரோஸ். இதுல வந்து 2 பேர் வருவாங்க. ஒன்னு வந்து விசிட்டர், நெக்ஸ்ட் வந்து கேர்ள். ஓகே, ஒரு லிட்டில் கேர்ள் வருவாங்க. இந்த 2 பேர் தான் வந்து இந்த ஹோல் கான்வர்சேஷன்ல இருப்பாங்க. ஓகேங்களா? He stood on the glass wedge by the side of the road and looked over the garden wall at the old house. என்ன சொல்றாங்கன்னா வந்து he அப்படின்றது யாரு? விசிட்டர். ஆமாவா? விசிட்டர் என்ன பண்றாரு, அந்த ஒரு சைடு ஆஃப் கார்டன் வந்து பாத்துட்டு இருக்காரு. கார்டன் வந்து எதை சுத்தி இருக்குன்னா வந்து ஒரு ஓல்ட் ஹவுஸ் சுத்தி இருக்கு. சரிங்களா? அந்த கார்டனை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து it had not changed much. இது அவ்வளவா எதுவும் சேஞ்சே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. The old house built with solid blocks of the granite was not altered at all. என்ன சொல்றாருன்னா வந்து இந்த ஓல்ட் ஹவுஸ் வந்து கிரைனைட்டால கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது என்னது, இது வந்து மோஸ்ட்லி யாரும் ஆல்டரே பண்ணாமலே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் there was a new out house. அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு நியூ அவுட் ஹவுஸும் இருக்கு அந்த கார்டன்ல. ஓகேங்களா? and there was a few tree. அங்க என்ன இருக்கு, கொஞ்சம் ட்ரீ இருக்கு. சரிங்களா? he was glad to see the jackfruit tree still stood on the side of the building casting its shade on the wall. என்ன சொல்றாங்கன்னா வந்து இங்க அவரை பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பாக்குறாரு. ஓகே, ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்து இன்னும் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்துக்கு போயிட்டு அது வந்து அதோட ஆச்சரியமா பாக்குறாரு. என்னது, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வந்து இன்னும் இருக்கா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துல பார்த்துட்டு பாக்குறாரு. அங்க வந்து அந்த ஒரு ட்ரீயோட நிழல் எங்க இருக்குன்னா வந்து அந்த நியூவான அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த அவுட் ஹவுஸ் மேல பட்டுட்டு இருக்கு. ஓகே, அந்த அவுட் ஹவுஸ் வால்ல வந்து அந்த ஷேட் வந்து பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவரோட கிராண்ட் மதர் ஞாபகம் வருது. He remembered his grandmother says. அவங்க பாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அது வந்து ஞாபகம் வருது. A blessing rests on the house where the shadow of the tree falls. என்னன்னா வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீயோட நிழல் வந்து ஒரு வீட்டு மேல பட்டா அந்த வீட்டுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. And so the present owner must also be receiving the tree's blessing. இப்போ இருக்கிற present owner, அந்த அவுட் ஹவுஸ் ஓனரும் வந்து அந்த ட்ரீயோட பிளெஸிங் வந்து அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. And the spot where he stood on there had once been a turnstile. அதாவது turnstileனா வந்து இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? இந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, இந்த வழியா ஒருத்தர் தான் போக முடியும். ஆமாவா? இதன் வழியா நம்ம ஒருத்தர் தான் போக முடியும். அதே மாதிரி இதுலயும் ஒருத்தர் தான் போக முடியும் அட் அ டைம்ல. ஓகே, இதுதான் வந்து டர்ன்ஸ்டில். சரிங்களா? இது வந்து இன்னும் இருக்கு, பட் அவ்வளவா யூசேஜ்ல கிடையாது. இப்ப வந்து டர்ன்ஸ்டில வந்து பாக்குறாரு. அந்த டர்ன்ஸ்டில் வந்து அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது அந்த டர்ன்ஸ்டில வந்து பாக்குறாரு. He stood there had once being a turnstile. அங்க வந்து டர்ன்ஸ்டில பாக்குறாரு. And as a boy he could swinging on it. அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து இது மேல ஏறி நின்று ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பாரு, அப்படி சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஓகே, சுத்திட்டு என்ன பண்ணுவாரு, ரொம்ப ஓவரா சுத்திக்கிட்டே இருந்து தலை சுத்தும் இல்லையா, அதையே சொல்றாரு. அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் வந்து அதுல வந்து சுத்திக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க. கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் until he was quite dizzy. டிஸினா வந்து மயக்கம் வர அளவுக்கு. எனக்கு என்னது, அதாவது மயக்கம்னா வந்து தலை சுத்து வச்சீங்கன்னா தலை சுத்துற அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், சுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. Now turnstile was gone. ஆனா இப்போ அங்க டர்ன்ஸ்டைல் இல்ல. The opening walled up. ஆனா அங்க என்ன இருக்குன்னா வந்து வாலோட ஓபன் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? Tall hollyhock grew on the other side of the wall. காம்பவுண்ட் சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்பவுண்ட்ல வந்து இவர் வந்து இங்க நிக்கிறாரு. ஓகே, இப்ப விசிட்டர் வந்து நிக்கிறாரு. இங்கதான் வந்து அந்த ஹோலிஹாக் ட்ரீ இருக்கு. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் விசிட்டர் வீட்டுக்குள்ள போல. ஓகே, அந்த வீட்டை பார்த்துட்டே இருக்காரு. இங்க வந்து ஒரு கேட் இருக்கும், அதாவது அந்த டர்ன்ஸ்டைல் இருக்கும். அந்த டர்ன்ஸ்டைல் பதிலா இப்ப இங்க என்ன இருக்கு, ஒரு வாசல் இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? அந்த வீட்டோட நுழைவாயில் இருக்கு. ஓகே, இதுதான் இருக்கும். ஓகேவா? ஓகே,
அப்ப வந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறப்ப வந்து வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. ஓகே, என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. யாரோட குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் டிசெம்பர்ட் வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட். டிசெம்பர்ட் வாய்ஸ்னா வந்து அப்படியே ஆளே எல்லாம் சவுண்ட் கேட்கும்ல, அதை சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. மூமெண்ட் லேட்டர் a girl stood framed between dark red hollyhocks staring at the man. என்னன்னா வந்து அந்த ஒரு செகண்ட் வந்து பார்த்தா எங்க இது யாருமே இல்லையே, சவுண்ட் கேக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மூமெண்ட் போயிட்டு அப்புறம் தான் பாக்குறாரு, அங்க வந்து ஒரு கேர்ள் வந்து நின்றுட்டு இருக்காங்க, ஒரு குட்டி பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்காங்க. டார்க் ரெட் ஹோலி ஹாக் அப்படின்ற அந்த ட்ரீ வந்து பார்த்துட்டு அந்த ட்ரீ பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. she was only 13 ஏஜ் தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து 12 இல்ல 13 ஏஜ் தான் இருக்கும். with lively eyes and long black hair. அவங்க lively eyes, long black hair வந்து அவங்களுக்கு இருக்கு. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகே, அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து பாக்குறாங்க. I am looking at the house, it is yours அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விசிட்டர் வந்து கேக்குறாங்க, நான் வந்து இந்த ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கேன், இது வந்து உங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த சின்ன பாப்பா சொல்லுது, no it is my father's. இது வந்து என்னோட அப்பா. அது why do you want to buy it? நீங்க வந்து அதை வாங்க போறீங்களா அப்படி கேக்குறாங்க. and what does your father do? அதுக்கு வந்து நம்மளோட விசிட்டர் சொல்றாரு, உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. he is only கர்னல் அப்படின்றது ஆர்மில ஒரு ரேங்க், சரிங்களா? அவர் வந்து கர்னலா இருக்காரு, அவர் வந்து வெறும் கர்னலா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. only a colonel அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க யாரு, நம்ம விசிட்டர். well he should have been a brigadier by now. அவர் வந்து இன்னும் ஆர்மில இருந்தா அவர் வந்து பிரிகேடியரா மாறி இருப்பாரு. பிரிகேடியர்னா கர்னலுக்கு மேல இருக்கிற பொசிஷன் தான் வந்து பிரிகேடியர். ஓகே, அந்த பிரிகேடியரா மாறி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம விசிட்டருக்கு சிரிப்பு பொறுக்கல. the man burst out laughing. அவர் வந்து நல்லா சிரிச்சிட்டாரு. it is not funny. இது வந்து ஃபன்னி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. even mommy say he should be a பிரிகேடியர். என் மம்மியும் சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா வந்து ஆர்மில இருந்தா இப்ப வந்து பிரிகேடியரா மாறி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து it was on the tip of his tongue to make a witty remember. அதாவது என்னன்னா வந்து ஏதாச்சும் சொல்ல போயிட்டு நம்ம சொல்லாம ஸ்டாப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டங் வந்து வந்துருச்சு, ஆனா அது அப்படியே அந்த வார்த்தையை வந்து சொல்லாம முழுங்கிட்டாரு, இதான் சொல்றாங்க, சரிங்களா? perhaps that why he is still a colonel. அவர் வந்து ஓகே கர்னல் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஓகே, but he had not want to give offense. they stood on either side of the wall uprising each other. அதாவது அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, either side of wall நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, either side of wall நான் சொன்னேன்ல, அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள போல, இங்க வந்து பாப்பா இருக்கு, அந்த ட்ரீ இருக்கு. ஓகே, ஹாலிஹாக் ட்ரீ இருக்கு, அதை வந்து பாத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து கேட் இருக்கு. ஓகேங்களா, ஓகே. do you want to buy it? நீங்க வந்து இது வாங்க போறீங்களா இந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பாப்பா வந்து கேக்குது. no he said. அதுக்கு வந்து நம்ம விசிட்டர் சொல்றாரு, no இல்ல நான் வாங்கல அப்படி சொல்றாரு. well she said, if you do not want to buy the house, what are you looking at? என்ன சொல்றாங்கன்னா வந்து அப்போ நீங்க வாங்கல, எதுக்கு அந்த வீட்டை பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கேக்குது. I used to live her 25 years ago. நான் வந்து இங்க 25 years முன்னாடி நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னது 25 yearsக்கு முன்னாடி நான் இங்க வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு சின்ன பையனா ஒரு யங் மேனா வந்து வளர வரைக்கும் நான் இங்க வந்து வாழ்ந்துருக்கேன் அப்படி சொல்றாரு. and then my grandma died and we sold the house and went away. எங்க கிராண்ட்மதர் இறந்த உடனே நாங்க என்ன பண்ணோம், எங்க வீட்டை வித்துட்டு நாங்க வந்து வேற இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. she was silent for a while. அவ வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து அமைதியாவே இருந்தாங்க. taking in this information, then she said. அதாவது நம்ம விசிட்டர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து அமைதியா இருக்காங்க சின்ன பொண்ணு. then she said, and you didn't like to buy it back now, but you do not have the money. என்ன கேக்குறாங்கன்னா வந்து அந்த சின்ன பொண்ணு, நீங்க வந்து அந்த வீட்டை வாங்க போறீங்களா, உங்ககிட்ட அவ்வளவு மணி இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அவரோட அப்பியரன்ஸ் பார்த்தா ஒரு வீடு வாங்க வர மாதிரி இல்ல. ஓகே, அவர் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, he didn't look like prosperous. அவர் பார்க்க வந்து வீட்டை வாங்க வந்தவர் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவர் லுக் அப்படிதான் இருக்கு. no I was think of buying it back. I want to see it again, that's all. how long have you lived in it?
அவர் வந்து சொல்றாரு, நான் இந்த வீட்டை வாங்கலாம் வரல, சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு நாள் இந்த வீட்டை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. only 3 years she smiled. அந்த பொண்ணு வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நாங்க வந்து 3 இயர்ஸா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. could you like to come in and look more closely? நீங்க வந்து உள்ள வாங்கலாம், உள்ள வந்து இந்த வீட்டை கிட்ட வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. could not your parents mind? உங்க பேரண்ட்ஸ் வந்து தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசிட்டர் கேக்குறாரு. we gone to club. அவங்க வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க. they won't mind அவங்க வந்து அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. I am allowed to bring my friends home. என்ன வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எங்க வீட்டுக்கு வர எங்க வீட்ல அலோவ் பண்ணுவாங்க. elderly friends like me, இந்த மாதிரி வயசான ஃப்ரெண்ட்ஸும் வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. how old are you? உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கேக்குது. oh just middle age. ஒரு மிடில் ஏஜ் பர்சன் தான்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஃபீலிங் யங் டுடே. இப்ப எனக்கு என்னன்னா வந்து பார்க்க எங்கா இருக்கமா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. and to prove it he decided he didn't climb over the wall inside of going round to the gate. அவர் என்ன பண்றாருன்னா வந்து அதை ப்ரூவ் பண்றதுக்காக கேட் வழியா போகாம அவர் என்ன பண்றாரு, செவரேறி குதிக்கிறாரு. ஓகேங்களா, செவரேறி குதிக்கிறப்ப வந்து மேல ஏறிட்டாரு. he got up on the wall all right. அவர் வந்து மேல ஏறுற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல, ஏறிட்டாரு. பட் had to rest there. அங்க மேல ஏறி போய் உட்கார்ந்துட்டு பிரீத் பண்ணிட்டு இருக்காரு. பிரீத்திங் ஹெவிலி, ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கு அவருக்கு. பிரீத் பண்ணிட்டு அவர் அப்ப நினைக்கிறாரு, மிடில் ஏஜ் மேன் ஆன் த ஃபிளையிங் டர்பீஸ். அதாவது மிடில் ஏஜ் மேன் வந்து ஒரு டர்பீஸ்ல வந்து ஏறின மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. டர்பீஸ்னா வந்து இங்க இருக்கு பாருங்க, இந்த சர்க்கஸ்ல எல்லாம் வந்து இந்த விங் மாதிரி இருக்குல்ல, அந்த விங்ல வந்து குதிச்சு தாவிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா, அந்த மாதிரிதான் அப்படி சொல்லிட்டு he muted to himself. muterனா வந்து முணுமுணுக்கிறது. சரிங்களா, அவருக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருந்தாரு. I will help you. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கேக்குது. and give him her hand. அந்த குட்டி பொண்ணோட குட்டி கையை வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. he slided down into the floor bed. அதாவது அவர் அப்படியே வலிக்கு என்ன பண்றாரு, கீழே வந்து அந்த ஃப்ளார் பெட்னா வந்து அந்த ஃபிளார்ஸ் இருக்கிற இடத்துல வந்து விழுந்துட்டாரு. ஸ்கேட்டரிங் த ஸ்டெம் ஆஃப் த ஹோலி ஹாக். அந்த ஹோலி ஹாக்கோட ஸ்டெம் இருக்கிற இடத்துலயும் ஃபிளார்ஸ் இருக்கிற இடத்துலயும் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. as they walk across the grass he spotted a stone bench under a mango tree. விழுந்து எழுந்து என்ன பண்றாரு, ரெண்டு பக்கம் கிராஸ் இருக்குல்ல, அந்த வழி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கு, அந்த மேங்கோ ட்ரீ கீழே வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு. அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறப்ப வந்து அந்த ஸ்டோன் பெஞ்ச் வந்து பாக்குறாரு. ஸ்டோன் பெஞ்சை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்து, இட் வாஸ் த பெஞ்ச் on which his grandmother used to rest. அவர் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்து, இது வந்து என்னோட கிராண்ட் மதர் வந்து ரெஸ்ட் எடுக்கதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பெஞ்ச் அப்படி சொல்றாரு. when she was tired to pruning rose bunch and bougainvillea. என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த bougainvillea பிளான்ட்டையும் அதாவது பூக்களையும் ரோஸ் பஞ்சஸையும் வந்து அங்க பியூனிங்னா வந்து கட் பண்றது. சரிங்களா, கட் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சுன்னா வந்து கிராண்ட் மதர் என்ன பண்ணுவாங்க, இந்த பெஞ்ச்ல தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. எந்த ட்ரீ கண்டல் இருக்கு, மேங்கோ ட்ரீ. ஓகே, ஸ்டோன் பெஞ்ச். ஓகே, இதான் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பூக்கள்னா வந்து ரோஸ் அண்ட் bougainvillea. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும். let just sit her. நாம இங்கே உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. he said I don't want to go inside. நான் வந்து உள்ள போக விரும்பல, நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. she sit beside him on the bench. அந்த குட்டி பாப்பாவும் அவங்க பக்கத்துலயே உட்கார்ந்துட்டாங்க. they were silent from some time. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. the man closed his eyes. அந்த விசிட்டர் என்ன பண்றாரு, கண்ணை மூடி வந்து ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டே இருக்காரு. and remember other times. அவரோட பழைய நினைவுகளை வந்து அவர் வந்து ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. the music of the பியானோட மியூசிக்ஸ்லாம் வந்து அவர் மைண்டுக்கு வருது. the chimming of the grandfather's clock. chimmingனா வந்து என்னன்னா வந்து இந்த கிராண்ட்ஃபாதரோட கிளாக்ல வந்து அந்த சின்ன சின்ன மியூசிக்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்து மியூசிக்ஸ்லாம் வந்து ஒரு காதுல வந்து விழுது. ஓகேங்களா, the constant twitter on the of the budgerigar on the veranda. வராண்டால வந்து பட்காரிகர்னா வந்து ஒரு பேரட் வகையை சேர்ந்து, சரிங்களா, ஒரு கிளி வகையை சேர்ந்ததுதான் வந்து இந்த பட்காரிகர். அந்த பட்காரியரோட அந்த சவுண்ட் இருக்கும்ல, அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. வராண்டால வந்து அந்த அதோட கூண்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு, அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. his grandfather cracking up the old car. அவரோட கிராண்ட்ஃபாதரோட ஓல்டு காரோட ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் வந்து அவர் காதுல எல்லாம் இந்த சவுண்ட் எல்லாம் வந்து அவர் ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்காரு. I used to climb the jackfruit tree. இப்ப வந்து அவரோட கண்ணை வந்து ஓபன் பண்ணி என்ன சொல்றாருன்னா வந்து, நான் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை வந்து மேலே ஏறினா போவேன், மேலே ஏறி போயிட்டு என்ன பண்ணுவேன்னா வந்து போவேன்.
அப்படின்னு சொல்றாரு. Do you want to climb it again? My parents won't mind it. என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க திருப்பி அந்த ட்ரீக்கு மேல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என் பேரண்ட்ஸ் வந்து தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. No, not after climbing the garden wall. இல்ல இந்த கார்டன் வால ஏறி குதிச்சு வரதுக்குள்ளே என்னால முடியல, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Let's just sit here and few minutes and talk. நாம இங்கே உட்கார்ந்து நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. I mentioned the jackfruit tree because it was my favorite place. நான் சொன்னேன் அந்த jackfruit tree வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு சொல்றாரு. Do you see that thick branch stretched out over the roof? நீ வந்து பாத்திருக்கேன் அந்த திக்கான பிரான்ச் வந்து அந்த ரூஃப் மேல பட்டுட்டு இருக்கிறது அப்படி சொல்லி கேக்குறாங்க. Half wall along it there a small hollow in which I used to keep some of my treasuries. இதுல வந்து அந்த ஸ்மால் ஹாலோ இருக்கும், அந்த மரத்துல வந்து சின்ன ஓட்டை இருக்கும்னு சொல்றாங்க. அந்த ஓட்டையில என்ன பண்ணுவேன், மரத்துக்கு மேல ஏறி நான் என்ன பண்ணுவேன், அந்த ஓட்டையில வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னோட ட்ரெஷரிஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ட்ரெஷரிஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. What kind of treasures? என்ன மாதிரி ட்ரெஷர்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Oh, nothing, very valuable. அது வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு அப்படி சொல்றாங்க. Marble ID wands, a book I was not supposed to read, and a few old coins, ID collections. Things come and went. I was bit of a crow, you know, collecting brightest things and put them away. என்ன சொல்றாங்கன்னா வந்து அங்க என்னென்ன கலெக்ட் பண்ணி வைப்பேன்னா வந்து மார்பிள் ஐடி கார்டு, அதை வந்து நான் கலெக்ட் பண்ணி வைப்பேன், ஐடி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் புக்ஸ், நான் படிக்காத புக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் வந்து ஓல்டு காயின்ஸ் எல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு க்ரோ மாதிரி, நான் ஒரு காகம் மாதிரி என்ன பண்ணுவேன், பிரைட்டான திங்ஸ் வந்து கண்ணுக்கு படிச்சு நான் தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து தூக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த இதுக்குள்ள வந்து வச்சிருவேன், அந்த ஹாலோக்குள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. They was my grandfather iron cross. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமான ஒண்ணு. கிராண்ட்ஃபாதரோட அயன் கிராஸ்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீரமான செயல் செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதக்கம் கொடுப்பாங்க, ஆமாவா? அந்த அவார்ட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், அதுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. Well, not my grandfather exactly. அது வந்து என்னோட grandfather கிடையாது, because he was the British. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரரு. And the Iron Cross was a German decoration award. ஆனா அந்த Iron Cross வந்து ஒரு ஜெர்மன் டெக்கரேஷனான அவார்டு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஜெர்மன் சேர்ந்த அவார்டு இது. For a bravery during the war. வீரதீர செயல்கள் செஞ்ச ஒருத்தருக்கு வந்து அந்த வார்ல வந்து வீரதீர செயல்கள் செஞ்சவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. The first world war, அதுவும் எந்த வார்ல கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. When my grandfather fought in the France, அப்ப என்னோட கிராண்ட்ஃபாதர் வந்து பிரான்ஸ்ல இருந்தாரு, பிரான்ஸ் ஆர்மில இருந்தாரு. He got it from the German soldier கிட்ட இருந்து அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்ஸ் கனெக்ட் பாருங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து பரம்பீர் சக்ரா வந்து ஹையஸ்ட் அவார்ட், சரிங்களா? அதுதான் வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு வந்து கொடுக்குற ஹையஸ்ட் அவார்ட். அது வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து எனிமீஸை வந்து தோக்கடிச்சு நம்ம நாட்டை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக செல்ஃப்லெஸ்ஸா வந்து அதுல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு, ரொம்ப தைரியமானவங்களுக்கு வந்து அது வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1950ல இருந்து வந்து அது கொடுத்துட்டு இருக்காங்க. 21 fearless hero, அதாவது 21 fearless heroல 14 பேர் வந்து இறந்துட்ட பின்னாடி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி சொல்றாங்க. have been awarded medal till Jan 2019 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, do you still have it? இது வந்து நீங்க இன்னும் வச்சிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு சின்ன பொண்ணு கேக்குது. No, he said, looking her in the eyes, and I left it in the jackfruit tree. அவங்க கண்ணை பார்த்து என்ன சொல்றாங்க வந்து, அதை வந்து நான் ஜாக்ஃப்ரூட் ட்ரீல வந்து வச்சுட்டேன் அப்படி சொல்றாரு. You left it in the tree. நீங்க வந்து ட்ரீல விட்டுட்டீங்களா அதை அப்படி சொல்லி கேட்காரு. Yes, I was so excited at the time, packing and saying goodbye to the people and thinking about the ship, and I was going to sail on that. I simply forgot about it. என்ன சொல்றாருன்னா வந்து, ஆமா நான் வந்து அந்த ட்ரீல எல்லாத்தையும் விட்டுட்டேன். அது நான் என்னன்னா வந்து ஒரு வீடு, நாங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப எக்ஸைட் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து நான் எக்ஸைட் ஆயிட்டு நான் பேக்கிங்லயும் எங்க வீடு சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஷிப்ல வந்து நான் வந்து போக போறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்ல என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. She quietly say, it may still be there. அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, இது அந்த அவார்ட் வந்து இன்னும் அங்கதான் இருக்குமா அப்படி கேக்குறா. In the hollow part of the branch, இந்த hollow part of the branch தான் இருக்குமா அப்படி கேக்குறாங்க. Yes, he said, ஆமா அங்கதான் இருக்கும். It is 25 years, but
இட் மே ஸ்டில் பி தேர். இது வந்து இதுக்கு வந்து ஒரு 25 years இருக்கும், ஆனா அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்லெஸ் someone else found it. யாருமே அதை பார்க்காம இருந்தா, அதை கண்டுபிடிக்காம இருந்தா இன்னும் அது அங்கதான் இருக்கும் அப்படி சொல்றாரு. could you like to go and look? நீங்க வந்து அதை போய் பார்க்க விரும்புறீங்களா அப்படி கேக்குறாங்க. I can't climb tree anymore. இந்த டைட்டில், சாரி, இதுதான் நம்ம டைட்டிலா வச்சிருக்காங்க. I can't climb tree anymore அப்படி சொல்றாங்க. நீங்க வந்து அதை பார்க்க விரும்புறீங்களா, போய் பார்க்க விரும்புறீங்களா சொல்லிட்டு சின்ன பொண்ணு கேக்குது. என்னாலாம் வந்து இனிமேல் ஃப்ரீயா முடியாது அப்படின்னு சொல்றாரு. If you can't, I will go and see. உங்களால முடியல, நான் போய் பார்க்கட்டுமா? You just sit here and wait for me. நீங்க உட்காந்து வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா போயிட்டு ட்ரீ மேல ஏறி அதை வந்து எடுக்கிறாங்க. I will found it. She cried. நான் கண்டுபிடிச்சிட்டேன். I found something. நான் வந்து ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து வருது. And now barefootனா வந்து ஸ்லிப்பர்ஸே போடாத கால்கள், வெறும் கால்கள், சரிங்களா? வெறும் கால்கள் வந்து ஓடி வராங்க. She ran breathlessly toward him, அதாவது towards him. அந்த விசிட்டரை நோக்கி அவ வந்து வெறும் கால்கள்ல வந்து மூச்சு எடுத்துட்டு ஓடி வராங்க. In her outstretched hand and rusty old medal. அந்த பொண்ணோட கையில என்ன இருக்கு? rusty old medal வந்து இருக்கு, துரு புடிச்ச அந்த மெடல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. He took it from her and turned it over on his palm. அதாவது அவரோட அந்த சின்ன பொண்ணு கையில இருந்து வாங்கி அவர் வந்து அந்த உள்ளங்கையில வந்து அதை வச்சு பாக்குறாரு. Is it the iron cross? கேக்குது. Is it the iron cross? இதுதான் வந்து அந்த iron cross அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அந்த பொண்ணு வந்து கேக்குறாங்க. Yes, he said, this is it. ஆமா, இதுதான், இதேதான் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றாரு. Now I know why you come. எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் நீங்க இங்க வந்தீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. You want to see if it was still in the tree. நீங்க வந்து அந்த ட்ரீல வந்து இது இன்னும் அங்கதான் இருக்கா அப்படி சொல்லிட்டு பாக்கதானே வந்தீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. You may be right. நீ ஒருவேளை கரெக்டா தான் இருக்கலாம், ஒருவேளை கரெக்டா இருக்கலாம். I am not really sure why I came. ஆனா அதுக்குன்னு சொல்ல முடியாது. But you can keep the cross. நீ வந்து ஆனா இதுக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த கிராஸ வந்து நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. You found it after all. நீ தானே இதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீயே வச்சுக்கோ அப்படி சொல்றாரு. No, you keep it. It is yours. அதுக்கு வந்து அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, இது வந்து உங்களோடது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. But it could have remained in the tree for another 25 years if you had not climbed up and took for it. நீ வந்து அந்த ட்ரீல வந்து ஏறி அந்த கிராஸ வந்து எடுக்கலைன்னா, அயன் கிராஸ வந்து எடுக்கலைன்னா அது இன்னும் ஒரு 25 days அந்த ட்ரீல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. But if you had not come back again, நான் வந்து again நீங்க அப்ப அகைன் வரமாட்டீங்களா அப்படி கேக்குறாங்க, சரிங்களா? அதுக்கு வந்து நம்மளோட இவர் சொல்றாரு, நம்ம விசிட்டர் சொல்றாரு, on the right day at the right time and with the right person. நான் கரெக்டான டேல கரெக்டான நேரத்துல கரெக்டான பர்சனோட நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. He said, getting up and placing the medal on her hand. அவர் வந்து எந்திரிச்சு அந்த மெடலை வந்து அந்த சின்ன பாப்பா கையில வச்சுட்டு, it was not the cross I came for. It was my youth. நான் இந்த கிராஸ்க்காக வரல, என்னோட யூத் மெமரிஸ்லாம் வந்து நான் எடுக்கதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா வந்து அந்த பாப்பாக்கு ஒன்னும் புரியல. She didn't understand that. ஆனா அந்த பாப்பாக்கு ஒன்னும் புரியல. But she walked with him to the gate and wait. அந்த பாப்பாவும் அவரும் கேட் வரைக்கும் போயிட்டு அவரோட கூட கேட் வரைக்கும் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. Where the road turn. அவர் வந்து அந்த ரோடோட டர்னிங்ல வந்து போயிட்டு வந்து அவர் வந்து பாக்குறாரு, திரும்பி வந்து பாக்குறாரு. Then he road turn. He looked back and waved to her. அவர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து திரும்பி பாக்குறாரு அந்த சின்ன பாப்பாவை. And he quickened his steps and moved briskly towards the bus stop. என்ன சொல்றாங்கன்னா வந்து அவர் பார்த்துட்டு ஒரு சின்ன டாடா மாதிரி காட்டிட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து ரொம்ப பிரிஸ்கா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி பிரிஸ்கா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. There was bright lights in her step. என்னன்னா வந்து அவர் அந்த நடைய பாக்குறப்ப வந்து ஒரு புத்துணர்ச்சி ஒரு எனர்ஜியோட நடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And something cried aloud in his heart. நட வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு, பட் அவரோட ஹார்ட் வந்து ரொம்ப அழுகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The mango scented summer breeze made the blood course in his wine, and he forgot for the moment that he could not climb trees anymore. அந்த ஈவென்ட் நடக்கிற டைம் என்னன்னா வந்து சம்மர் டைம்ல என்ன ஃபேமஸா இருக்கும், மேங்கோ. அந்த மேங்கோ வாசனை வந்து
அவரோட அந்த காத்துல வந்து கலந்து அவரோட பிளட்டோட வெயின்ஸ்ல வந்து கலக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து அவரோட மெமரிஸ வந்து ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் he forgot for a moment that he couldn't climb trees anymore. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து இந்த ட்ரீ ஏறுற மூமெண்ட்டே மறந்து இதுக்கப்புறம் நான் வந்து ட்ரீயே ஏற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் வந்து இந்த ப்ரோஸ் சரிங்களா. ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அது கிளியரா புரியும். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான வெக்காபுலரிஸ் கிடையாது சரிங்களா. ஏன்னா இவர் ஒரு இந்தியன் ஆத்தர், அதனாலதான் சரிங்களா. ஓகே, ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ரஸ்கின் பாண்ட் was born in 19th May 1934. 19th May 1934 வந்து பிறந்தாரு. He was an award-winning Indian author of the British descent. பிரிட்டிஷோட அவார்டு வந்து ஒரு இந்தியன் ஆத்தர் வந்து வாங்கியிருக்காருன்னா அது யாரு? நம்மளோட ரஸ்கின் பாண்ட் தான் சரிங்களா. He is the most renowned from his role in the promoting children literature in the Indian. சில்ட்ரன்ஸோட லிட்ரேச்சர்ல வந்து இவரோட பங்கு நிறைய இருக்கு. இவர் வந்து சில்ட்ரன் லிட்ரேச்சர் வந்து நிறைய வந்து ப்ரமோட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Indian Council for Children Education has recognized his role in the growth of the children literature in the India. இவர் வந்து இவரோட ரோல் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன்ல வந்து ஒரு பெரிய ரோலா இருந்தது. இவர் வந்து சைல்டு லிட்ரேச்சருக்காக நிறைய வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. He got the சாகித்ய அகாடமி அவார்ட். சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து வாங்கியிருக்காரு. எப்போ 1992ல வந்து வாங்கியிருக்காரு. எதுக்காக வாங்கியிருக்காருன்னா வந்து our trees still grow in Dera. எங்களோட ட்ரீ எங்க இருக்கு? எங்களோட ட்ரீ வந்து இன்னும் தேரால வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்குக்காக அந்த சாகித்ய அகாடமி அவார்ட் 1992ல வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பத்மஸ்ரீயும் வாங்கியிருக்காரு 1999ல. அண்ட் பத்ம பூஷனும் வாங்கியிருக்காரு 2014. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இவரோட ரிட்டன்ஸ் வந்து 500 ஷார்ட் ஸ்டோரிஸ் ரைட் பண்ணிருக்காரு. எஸ்ஏஸ், நாவல்ஸ் எல்லாமே ரைட் பண்ணிருக்காரு. ஹிஸ் பாப்புலர் நாவல், அவரோட பாப்புலர் நாவல் என்னன்னா வந்து த ப்ளூ அம்பர்லா வந்து அவரோட பாப்புலர் நாவல். அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஹிந்தி பிலிமா வந்து மாத்திருக்காங்க. அந்த பிலிம்காக நேஷனல் பிலிம் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அது வந்து சில்ட்ரன் பிலிம்ஸ்க்கு வந்து பெஸ்டான பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு 2007ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஓகே காய்ஸ், அவ்வளவுதான். இந்த பொகேன்வில்லியானா வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் சரிங்களா. அது வந்து பேப்பர் பூ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரிங்களா. அது வந்து பேப்பர் பூன்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பர் பூ தான் வந்து பொகேன்வில்லியா. ஓகே, மற்றது எல்லாத்துக்கும் நான் வந்து படிக்கிறப்ப ஆன்சர் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஒரு டைம் ரீட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. முடியலன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் அதுக்கான ஆன்சர் பண்றேன் சரிங்களா. Okay guys, thank you for watching. Keep supporting us guys. Thank you.